இன் 2022 மே அப்ப டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய பேரட் அப்படிங்கிற ஒரு 2 வயசு பாப்பா 31 சீஸ் பர்கரை மெக்டொனால்ட்ஸ்ல ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ மெக்டொனால்ட்ஸ்ல ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் டெலிவரி பாய் மூலமா அந்த ஆர்டர் வந்துட்டு டெலிவரி பண்ணிருக்காங்க. டெலிவரி பாய் போய் அந்த அட்ரஸ்ல அவங்க வீட்டுல போய் கதவு தட்டியிருக்காரு. ஸோ கதவு திறந்ததுக்கு அப்புறம் இந்த பாப்பாவோட அவங்க அம்மா வந்து போய் கதவு திறந்திருக்காங்க. ஸோ கதவு திறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன யார் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி 31 சீஸ் பர்கர் மெக்டொனால்ட்ஸ்ல ஆர்டர் போட்டிருக்கீங்க மேம், உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. இவங்களும் ஆர்டர் போடல, இவங்க வீட்டுல இருந்திருக்காங்க, இவங்களுடைய போனும் வந்துட்டு அந்த பாப்பா கிட்ட இருந்துட்டு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல அந்த ஆர்டர் போன விஷயம் எதை பத்தியுமே. ஸோ இவங்களும் என்னடா ஏதுன்னு அந்த பாப்பா கிட்ட போயிட்டு போனை வாங்கிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவோட போனை அன்லாக் பண்ணி ஊபர்ல ஒரு பர்கருக்கு பதிலாக 31 சீஸ் பர்கர் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ இவங்களும் வேற வழி இல்லாம அந்த ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, பேவும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, 31 சீஸ் பர்கரை இவங்களால சாப்பிடவும் முடியாது, அட் த சேம் டைம் இதை வேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இவங்களும் வேற வழி இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஹுட்ஸ்க்குலாம் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ பர்கர் இருக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்ஸ்ல அவங்களோட வீட்டுக்கு வேகமா போயிட்டு அந்த ஃப்ரீ பர்கரை என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. அதே சமயம் அந்த பாப்பாவோட சிரிச்சுக்கிட்டே போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லேட்டரா வந்துட்டு சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய நெய்பர்ஹுட்ல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு.